அம்மம்மா கிச்சனில் நம்ம வெந்தய கஞ்சி போட போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் எடுத்துக்கிட்டு அதில் இந்த அளவுக்கு ரைஸுக்கு நல்லா 4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெயில் காலத்துக்குலாம் இந்த மாதிரி வெந்தய கஞ்சி போட்டு குடித்தா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பூண்டு இந்த அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு போட்டுக்கிட்டு இதை நம்ம வேக வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இது மாதிரி வேக வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நல்லா இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிட வேண்டியது தான். இது மாதிரி வேக வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இந்த தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கலக்கிட்டு இது தயிர் போடாமல் வெறும் வெந்தய கஞ்சி, வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு வேக வச்ச வெறும் வெந்தய கஞ்சி. இதில் நம்ம கொஞ்சம் தயிர் வேணுன்னா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் போட்டு சாப்பிடலாம். இது தயிர் போட்டு அடித்த வெந்தய கஞ்சி, இது தயிர் போடாத அடித்த வெந்தய கஞ்சி. அதுக்கு சைடிஷாக மாவடு வச்சுருக்கேன், வடுமாங்காய், மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்கள் சைடிஷ் எல்லாமே குடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.